வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமுள்ள இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மிகுந்த கிருபையினாலே அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் தேவன் வாழ்த்துக்களையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அருளும்படியாக வாழ்த்துகிறேன். விசேஷமாக பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலே 14 முதல் 17 வரை உள்ள வசனங்களிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த இன்னொரு அற்புதத்தை வாசிக்கிறோம். பேதுருவின் மாமி ஜுரமாக கிடக்கிறாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கப்பர்நகமுக்கு போகிறார். அவனுடைய வீட்டுக்குள் வரும்போது அவனுடைய மாமி ஜுரமாய் கிடக்கிறதாக சொல்லுகிறார்கள். உடனடியாக ஆண்டவர் இயேசு அந்த பெண்ணிடத்திலே போய் அவளை குனிந்து தொட்டு அவளை பார்த்து, உன் ஜுரம் உன்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி அவளை தூக்கிவிட்டார் அல்லது அவளை சுகமாக்கினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதற்கு பிறகு பேதுருவுடைய மாமி எழுந்து இயேசுவுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் பணிவிடை செய்தாள் என்று அந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மிடத்துல வியாதின்னு வந்த ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். சில சமயத்தில் அவர்கள் விசுவாசித்தார்கள், சில சமயம் அந்த வியாதியஸ்தரை சார்ந்தவர்கள் நம்பினார்கள், சில சமயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே மிகுந்த மன உருக்கத்தினாலும் கிருபையினாலும் இறங்கி அவர்களை தொட்டு சுகமாக்கினதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையினாலே அவர் வியாதிகளை குணமாக்குகிறார். அவராலே தொட்டு குணமாக்க முடியாத வியாதிகள் ஒன்றுமே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல அந்த பெண்ணை சுகமாக்கின உடனே ஏசாயா 53வது அதிகாரத்தில் உள்ள 4வது வசனம் அங்கே மேற்கோள் காட்டப்படுகிறது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்ற அந்த வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தயவாய் அந்த பேதுருவுடைய மாமியை தொட்டு ஜுரத்திலிருந்து விடுதலை பண்ணினது அன்று மட்டுமல்ல, இன்றும் நமக்குள்ள பலவீனங்களை நமக்குள்ள வியாதிகளை நீக்கி நம்மை சுகமாக்கும்படி நம் மீது மிகுந்த அக்கறையுடையவராய் இருக்கிறார். உங்களுடைய உடலிலே எந்த வியாதியோ பலவீனமோ சோர்வோ இருந்தாலும் அதை ஆண்டவர் நீக்குகிறவராக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய பாவங்களினால் உண்டான சாபங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சிலுவையிலே சுமந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளுகிற இப்படிப்பட்ட நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை நாமே அர்ப்பணிப்போம். தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவித ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் நன்மையும் கொடுத்து வழிநடத்துவாராக. விசேஷமாக மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லும்போது வெறுமனே உடல் பலவீனங்கள் மட்டுமல்ல, நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்மால விட முடியாத கெட்ட பழக்கங்கள், இப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள்ல இருந்தும் கூட ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவராகிய இயேசுவை முழு மனதோடு விசுவாசித்து, ஆண்டவரே என்னை தொடும், என்னை விடுதலையாக்கும் என்று நீங்கள் அவரை நம்பி கூப்பிட்டால் கட்டாயமாக உங்களுக்கு விடுதலை தருவார். உங்கள் மூலமாக அநேகருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலையை தருவார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய கரங்களிலே மற்றவர்களுடைய வியாதிகளை குணமாக்குகிற அப்படிப்பட்ட வல்லமையை, அதிகாரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். அதை விசுவாசித்து ஆண்டவருக்காக பயன்படுத்துவோம். தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9450585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.